எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து இப்போ சொல்ல போகிறது வந்து நியூஸில் வந்ததோ இல்லாட்டி வேறு எதுவுமே நான் சொல்லலை. இது வந்து ட்ரூ இன்சிடெண்ட்டு. எங்கள் வீட்டுக்கிட்ட இது வந்து நடந்தது. அதை பற்றி சொல்கிறேன்னா ஒரு சில விஷயங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இருக்குன்னா, இது லாஸ்ட்டு சாட்டர்டே ஆகிருக்கு. அதான் லாஸ்ட்டு சாட்டர்டேனா இந்த சாட்டர்டேக்கும் முந்தின சாட்டர்டே அதாவது ஆகிருக்கு. எப்படி அதாவது ஒரு பொண்ணு வந்து கார் ஓட்டிகிட்டு வந்திருக்கு. கூட வந்து அவங்க அப்பா இருந்திருக்காரு. இந்த பொண்ணு வந்து மெயின் ரோடு கூட கிடையாது. நார்மலாக எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். ரொம்ப வந்து பெரிய பெரிய வண்டிகள்லாம் வர்றது போகிறதெல்லாம் ரொம்ப வந்து ரேராக தான் இருக்கும். ரொம்ப குப்பை வண்டிலாம் வர்றது அந்த மாதிரி எப்பாவது வந்துட்டு போகிறதான் உண்டு. கார் வந்து அந்த பொண்ணு கற்றுக்கிட்டு இருக்கு போல இருக்குது. பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. ஐயோ அப்போது என்ன ஆயிருக்குன்னா வந்து குவைத்தில் வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. அதாவது அப்பாவும் குழந்தையும் இருக்காங்க. ஒரு ஃபேமிலி அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஏதோ விசேஷம் ஏதோ வந்து அட்டன் பண்ணணும்னு வந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் குழந்தையும் வந்து திரும்பி ரிட்டர்ன் போயிட்டாங்க. இவங்க வேறு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி அம்மா வந்து இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஓட்டிகிட்டு வர ரோடுக்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தை அந்த குவைத்தில் இருக்காங்கல்ல அவங்களோட அம்மா வந்து அந்த நின்றுட்டு இருந்திருக்காங்க ரோட்டில். இந்த வந்த வேகத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா ட்ரைவ் பண்ணி பயங்கர ஹை ஸ்பீடில் வந்திருக்கு. அவங்க மேலே ஏற்றிருக்கு. அவங்க வந்து நிற்க முடியாமல் அப்படியே விழுந்துட்டாங்க. வண்டி கடியில் விழுந்து காரு கடியில் வண்டி ஏற்றிருச்சு. ஒரு தடவை ஏற்றிருச்சு. அப்படியே அதை ஸ்டாப் பண்ணாமல் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பி இனியுமே நல்லாவே வந்து ஓட்டி 2வது தடவையும் ஏற்றி அந்த பொண்ணு வந்து ஸ்பாட் அவுட்டே ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு தடவை ஏற்றும் போது வந்து கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு போல இருக்குது. அம்மானு வந்து கத்தி இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்துருக்காங்க. எங்களுக்கு பார்க்குற தூரம் இல்லை, கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கோம் நாங்கள். எனக்கு வந்து நெய்பர் ஒருத்தவங்க வந்து அந்த சைட் போயிருந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்ததை பற்றி சொன்னாங்க. இந்த பொண்ணு டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுவே லைசன்ஸ்லாம் கிடச்சிருச்சா என்ன ஏது அதெல்லாம் ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியல. எவ்வளோ ஒரு 20-25 வயசு இருக்குமான்னு கூட தெரியல. அவங்க அப்பாவுக்கு ஒரு 65 வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிறாங்க. பாடியை வந்து ஈவினிங் 7-8 மணிக்கு தான் எடுத்தாங்களாம். போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. போஸ்ட்மார்ட்டமுக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க வந்து அவங்களோட ஊர் திருச்சிக்கே வந்து கொண்டு போயிட்டாங்களாம் அந்த இதுக்கு லாஸ்ட் ரைட்ஸ்க்கு. அவங்க வந்து ஃபாரின்லேருந்து வந்து அப்பாவும் அந்த குழந்தையும் ஹஸ்பண்டும் குழந்தையும் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து திருச்சிக்கே கொண்டு போயிட்டாங்க. அவங்க ஹோம் டவுனுக்கே கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க என் நெய்பரு. அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தான் ஓட்டினேன், இந்த ஆக்சிடெண்ட் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ளேமை வந்து தன் மேலே போட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரே கூட்டம் கும்பல் அந்த ஃபேஸு ஃபுல்லுமே வந்து ஒன்றுமே தெரியாமல் போயிருச்சான் அந்த பொண்ணுக்கு. இப்போ வந்து நம்ம டிரைவிங்லாம் கற்றுக்குறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நிதானமாக வந்து ஆரம்பத்துலேருந்து நல்லா ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் நிதானமாக வந்து போகணும். இந்த பொண்ணு வந்து எதை பேஸ் பண்ணி வந்து ஹை ஸ்பீடில் போச்சு இல்லாட்டி வந்து எதை பேசிக்கிட்டே ஏதாவது போச்சா என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே தெரியல. இது நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் பார்க்கல இதை. நம்ம வந்து நடந்து போகும்போதோ வண்டியில் போகும்போதோ சரியாக போனால் கூட எதிர்க்க இருக்கிறவங்க இல்லாட்டி முன்னாடி பின்னாடி வரவங்கலாம் கூட வந்து சரியாக வராமல் இருந்தால் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பாவம் அந்த பொண்ணு சும்மா இருந்த பொண்ணு பாவம் அந்த உயிர் இழந்துருச்சு. அதை வந்து ஊருக்கு போகணுன்ட்டு இருந்த பொண்ணு, குவைத்துக்கு போகணுன்ட்டு இருந்த பொண்ணு வந்து பரிதாபமாக பலியாகிருக்குது. அதனால் வந்து டிரைவிங்லாம் பண்ணும்போது நிதானமாக பண்ணணும். ஏன்னா மற்றவங்களுக்கும் இது பாதிப்புகள் ஏற்படுத்தும், நம்மளுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் யோசித்து நம்ம வந்து எந்த ஒரு வேலைகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இறந்த அந்த பொண்ணோட ஆத்மா காந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.